ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு முருங்கைக்கீரை பற்றி அங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து புரத சத்து அதிகமான அளவுக்கு இருக்குது. அது போக வைட்டமின் ஏ, சி, பீட்டா கரோட்டின் இருக்குது. இது அடிக்கடி உணவில் நமக்கு எடுத்து வந்தோம்னா வந்து பித்தம், மயக்கம், மலச்சிக்கல், கண் நோய் போன்றவற்றை சரி பண்ணி கொடுக்கும். இதை இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு பொடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ஒரு 4 நாளைக்கு நிழல்லே காய வைக்கணும். காய வச்சிங்கன்னா, அதாவது வீட்டுக்குள்ளேயே வெயிலில் காய வைக்காமல் வீட்டிலே நல்லா காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும். நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம், அந்த பொடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பொடி பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு, அது போக உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, பொரிகடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிலக்கடலை பருப்பு. இவ்வளோதாங்க இந்த பொருள். இந்த பொருளை என்ன பண்ணால், இது நம்ம சேர்க்கும்போது என்னென்னா நிறையா விதமான சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பொரிகடலாம் பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் வாணலியில், அதாவது கடாயில் வெறும் அடுப்பில் வச்சு நல்லா வந்து வதக்கணும். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா சூடு படுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சோம் இல்லையா அந்த முருங்கைக்கீரை, அதையுமே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம வந்து செய்யும்போது என்னன்னா, நம்ம அடிக்கடி முருங்கைக்கீரை கிடைக்காட்டினா கூட இந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து உணவில் தோசையில், இட்லி, சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, பிரசவித்த தாய்மார்களும் இதை சேர்க்கும்போது நல்லா தாய்ப்பால் வந்து நல்லா அதிகமாக ஊறும். ஸோ வந்து இந்த கீரை கிடைக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா முக்கால்வாசி இல்லை, ஃபுல்லாகவே நல்லா அரைச்சிடுங்க. கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடைசியாக உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொடி வந்து ஒரு பொடி போதும். எல்லா விதமான நோய்களுக்கும் சரி பண்ணும். கை கால் வலி உள்ளவங்க, 2வது வந்து கண் எரிச்சல் இருக்குது, 2வது வாந்தி, மயக்கம், பித்தம் இந்த மாதிரி இருக்குது, இவங்க எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த கீரை கிடைக்கிறப்பயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கீரை வந்து. ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு பொடி போதுங்க, நமக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறையா விதமான குக்கிங் போட்டிருக்கேன். அது போக வந்து சில்க் த்ரெட்டு மேக்கிங் கைத்தொழில் பற்றி நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, நிறையா குக்கிங் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய விதமான ஹெல்த் டிப்ஸும் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்போர்ட் மை சேனல்.